கல்வி, மருத்துவம், சமூக நலம் மற்றும் கட்டுமானத் துறையில் வளர்ச்சியை ஏற்படுத்துவதே இலக்கு என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமியுடன் நமது செய்தியாளர் ரகுமான் நிகழ்த்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். இது நீங்க சவாலான விஷயம், நீங்க இதை எடுத்து பார்த்து நீங்க செயல்படுத்துவீங்க. எங்களுக்கு சவாலான விஷயம் புதுவை மாநிலத்தை வளர்ச்சி பெற வேண்டும், நிதி தேவை. இந்த நிதியை மத்திய அரசு அணுகி பெறுவது, வருமானத்தை பெருக்குவது. புதுவை மாநிலத்தை வருமானத்தை பெருக்குவது ரொம்ப கம்மி. ஏன்னு சொன்னால் வியாபாரத்தில் இருந்த வருமானம், அது மட்டும் இல்லாமல் கலார் வரியில் இருந்த வருமானம் ரொம்ப கம்மி. சுற்றுலா வளப்படுத்தினா நிறைய வருமானம் வரும். இப்போ சுற்றுலா மக்கள் மத்தியில் பயம் குறைஞ்சிருக்கு. இந்த புதிய அரசானது மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியில் அதனால் சுற்றுலா அதிகமாகும் புதுவை மாநில. அதனால் வருமானத்தை பெருக்க முடியும். அது இல்லாமல் மத்திய அரசில் நிறைய திட்டங்கள் இருக்குது. குறிப்பாக மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் புதுவை மாநிலத்தில் நிறைவேற்ற வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு மாநில அரசு இணைந்து செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் இருக்குது. அதே போல் மத்திய அரசிலிருந்து மானியம் கொடுக்கின்ற திட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் அவங்களை அணுகி கேட்டு புதுவை மாநிலத்திற்கு வளர்ச்சியை பெறுவதற்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு, அதான் கல்வித்துறையில், மருத்துவத்துறையில், அது மட்டும் இல்லாமல் இந்த சமூக நலத்துறையில், கட்டுமான பணியில், சாலை போக்குவரத்தில், இதெல்லாம் மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் நிறைய இருக்குது. அதை பயன்படுத்தணும். கடந்த ஆட்சியில் அதை பயன்படுத்தலை. மத்திய அரசு அணுகி அவங்க நிதியை பெறுவதற்காக நடவடிக்கை எடுக்கல. இப்போ எங்களுடைய அமைச்சர்கள் எல்லாருமே திறமையாக செயல்பட்டு மத்திய அரசு நிதியை பெற்று புதுவை மாநிலத்தை வளர்ச்சியை காண்போம். துணைநிலை ஆளுநர் நோக்கமும் வளமான புதுச்சேரி தான். எங்களுடைய நோக்கம் வளமான புதுச்சேரி தான். எங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் அதில் இல்லை. நன்றி, வணக்கம். புதுச்சேரியை மத்திய அரசுடைய ஒப்புதலுடன் கொண்டு செல்வதே தங்களுடைய சவாலான விஷயம் என்று தெரிவித்திருக்கின்றார். புதிய தலைமுறை செய்திக்காக புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர்கள் தங்கதுரை மற்றும் ஸ்ரீதருடன் ரகுமான்.